ஏன்னா தேவனையும் தேவனுடைய குமாரனையும் பிரிக்க முடியாது. பிதாவும் குமாரனும் ஒன்றாக இருக்கிறார்கள். வேதம் சொல்கிறது தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் இயேசுவா. ஆனா பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் என்ற திருத்துவமாய் இருந்தாலும் பிதாவாகிய தேவன் குமாரனை தண்டித்தது எதுக்கு ஈக்குவல் கேட்டீங்கன்னா, அது தனக்கு தானே தண்டனை கொடுத்ததுக்கு சமம். சுயம் சொல்லுது, அவனை நீ பழி வாங்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய மாம்சம் சொல்லுகிறது. நான் என்ன பண்றேன், என் மாம்சத்தை நானே தண்டிக்கிறேன். முடியாது, நான் அவனுக்கு தீமை செய்ய முடியாது என்று சொல்லி என்னை நானே எனக்கு தானே தண்டனை கொடுத்து அவனை அன்பு கூறுவதுதான் தேவனுடைய அன்பு. இயேசு எந்த தப்பும் செய்யாத தண்டனைகளை அனுபவித்தார். அப்ப தேவனுடைய அன்புங்கிறது நம்ம தப்பு செய்கிறதுனால தண்டனை அனுபவிக்கல. சில வேளையில் நாம் தவறே செய்யாவிட்டாலும், அவர்களுக்கு விரோதமாய் காரியமே செய்யவிட்டாலும், அவர்களுக்காக நம்மை நாமே தண்டித்துக் கொள்ளுகிறது தான் தேவனுடைய அன்பாயிருக்கிறது. அந்த தண்டிக்கிறது அந்த இடம் தான் சிலுவை. 1 யோவான் 4ஆம் அதிகாரம். இன்னைக்கு நான் 13 வசனங்களை கவர் பண்ண போறேன். முதல்ல 4 வசனங்களை வாசிக்கிறேன். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவியையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். தேவ ஆவியை நீங்கள் எதனால் அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி அதுவே. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஒன்னியோவனை பார்த்தீங்கன்னா திருப்பி திருப்பி சொன்னதே தான் அவர் சொல்லிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இது எதுவுமே இந்த 4 வசனங்களில் ஏற்கனவே அவர் பேசினதான் பேசுகிறார். ஆனால் ஒவ்வொரு முறையும் பேசும்போதும் ஏதோ ஒரு காரியத்தை வேற வேற காரியத்தை மனதில் வைத்து பேசுகிறார். அதனால தான் நான் சொன்னேன், ஒன்னியோவனை வசனவசமாக பிரசங்கம் பண்ணுறதை விட ஒரு அதிகாரத்தை முழுசாக வாசிச்சுட்டு அவர் எதை மனதில் கொண்டிருக்கிறார் என்பதை ஆவியானவரோட உதவியோடு கேட்டுட்டா இந்த பிரசங்கம் எளிது. ஸோ நான் இப்பொழுது இதிலிருந்து சில காரியங்களை வேகமாய் சொல்ல விரும்புகிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, சொல்கிறாரு உலகத்தில் அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாரு. கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு என்ன தோணும், கள்ள தீர்க்கதரிசிகள்னோடனே கிறிஸ்தவத்தில் ஏதோ கள்ள தீர்க்கதரிசிகள்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்கிறது போல் இந்த இடம் இருக்கும். ஆக்சுவலாக அதை பற்றி இங்கே சொல்லவில்லை. கள்ள தீர்க்கதரிசிகள்னா யார் அப்படிங்கிறத அடுத்த வசனத்திலே சொல்கிறாரு. உலகத்தில் இருக்கிற ஆவிகளை 2ஆ பிரிக்கலாம். ஒன்று தேவனால் உண்டான ஆவி. சொல்லுவோமா, தேவனால் உண்டான ஆவி. நீங்களும் நானும் தேவ ஆவினால் பிறந்திருக்கிறோம். அதான் வித்தை பற்றி நிறைய பேசினேன். நாம் தேவனால் பிறந்திருக்கிறோம். இதில் பெரிய ரகசியத்தை நான் காண்பிக்க போகிறேன். ரொம்ப சாதாரணமான வசனம், ஆனால் இதில் இருக்கிற ரகசியத்தை இன்றைக்கு வெளிக்கொண்டு வர விரும்புகிறேன். அவர் சொன்னார், ஒன்லி ரெண்டு விதமான ஆவிகள். தேவனால் உண்டான ஆவி, மற்றது எல்லாமே அந்தி கிறிஸ்துவின் ஆவிக்கு அடையாளமானவைகள். அந்த ஆவிகள் தான் கள்ள தீர்க்கதரிசிகள். என்ன சொல்லுமா, அதாவது மாம்சத்தில் வந்த இயேசுவை ஆண்டவர் என்று அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியா இருந்தாலும் அது தேவ ஆவி. இன்னொரு ஆவி என்ன பண்ணாது, மாம்சத்தில் வந்த இயேசுவை ஆண்டவர் என்று அறிக்கை பண்ணாது. அப்படின்னா இது எப்படி சொல்லும்னா, ஆண்டவர்னு சொல்லாது வேற விதமா சொல்லிட்டு இருக்கும். உங்களுக்கு நான் கொஞ்சம் சூட்சமா சொல்லுவேன், நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு மதம் இருக்கிறது, ஒரு ரிலீஜன். அங்க எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா அதை அவர் ஒரு தீர்க்கதரிசி தான் அந்த மதத்தை ஸ்தாபித்தவர். அவர் என்ன சொல்லுவார்னு கேட்டீங்கன்னா, இயேசு ஒரு நபி, இயேசு அவரும் நபிகளில் ஒருவர், அவரை நாம் கனப்படுத்த வேண்டும். கேட்கறதுக்கு நல்லா இருக்கா? இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், பாருங்கய்யா, அவங்க இயேசு மறுதளிக்கல, இயேசுவையும் ஒரு நபின்னு சொல்றாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இயேசுவை தேவன் ஆண்டவர் என்று அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனுடைய ஆவி இல்லை. அது அந்தி கிறிஸ்துவின் ஆவி. புரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். புரிஞ்சுதா? அப்போ இன்னொரு கூட்டம் இருக்காங்க. இவங்க என்ன கேட்டீங்கன்னா, இயேசுவை எதிர்க்க மாட்டார்கள், இயேசுவை பிடிக்கும். எங்களுக்கு இயேசுனா ரொம்ப பிடிக்கும். இங்க பாருங்க, தாலி கூட நான் பாருங்க சிலுவை தான் போட்டிருக்கேன், எனக்கு இயேசுனா ரொம்ப பிடிக்கும். ஆனா நான் என்ன சொல்றேன், இயேசுவும் தேவன் என்று சொல்லுகிறேன். இயேசுவும் சாமி தாங்க, இயேசுவும் ரொம்ப
பயபக்திக்குரிய அவர் கும்பிடுங்க, அவர் நல்லவருங்க, அவர்கிட்ட கேட்டா செய்வாருங்க, என்ன ஆபத்துல இருந்தெல்லாம் காப்பாத்திருக்கிறாருங்க, இயேசுவும் தேவன் தாங்க. அங்கதான் நம்ம கவனிக்கணும், அது தேவனால் உண்டான ஆவி அல்ல, அது அந்த கிறிஸ்துவின் ஆவி. ஆனா நீங்களும் நானும் யார் தெரியுமா? தேவ ஆவினால் உண்டாயிருக்கும். எப்படி தெரியுமா? எப்படி சொல்றோம்? இயேசு மட்டுமே, இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கை பண்ணுகிறோம். ஹல்லேலூயா. அவ்வளவுதாங்க இதோட அர்த்தம். இயேசுவையே ஆண்டவர் என்று சொல்லுகிற ஆவிதான் தேவனுடைய ஆவி. அதை தவிர இப்படி மாய்மாலமா சூட்சுமமா அப்படியே பாலிசா சொல்லுகிற அதுக்கு இயேசு ஆண்டவர் இல்லைன்னு சொல்லுறது பெட்டர். அப்போ கள்ளத்தனமான தீர்க்கதரிசிகள் இப்ப சொல்ல, இந்த வேதம் எழுதி 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆயிடுச்சு. அதாவது கிறிஸ்தவத்துக்கு பிறகு வந்த மேஜர் ரிலீஜன் இருக்கு இல்லையா, அது சொல்லுது இயேசு என்னன்னு. இயேசுவும் ஒரு ரபி ஆர் நபி. நோ, இயேசுவை, இயேசு கிறிஸ்துவை தேவகுமாரன் என்று சொல்லுகிற ஆவி அல்லாமல் எல்லா ஆவிகளும் நீங்கள் நம்பக்கூடிய ஆவிகள் இல்லை. கிளியர்? தொடர்ந்து போகலாம். அடுத்து சொல்லுகிறார், நீங்க என்ன பண்ணிட்டீங்க? நீங்கள் தேவனால் உண்டாயிருந்த அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிற பெரியவர். உங்களுக்குள்ள இருக்கிறவர் யார் தெரியுமா? நீங்க அவரை விசுவாசித்தபடினாலே உங்களுக்கு விசுவாசிக்க உதவி செய்தவரே அவர் தான். அவரால் தான் நம்ம ரட்சிக்கப்பட்டோம். கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த தேவன் உங்க மேலே இறக்கம் வச்சாரு. இயேசுவை நம்ம நம்புறதுக்கு, இயேசுவை நம்ம விசுவாசிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் அவர் தான் உதவியே செய்கிறார். விசுவாசத்தை தூக்குறோம். நீங்களால் ரட்சிக்கப்பட்டதுக்கு யார் மூல காரணம்? தேவன். ஏதோ ஒரு விதத்தில் நம்ம சந்தித்தார். யார் மூலமா நம்ம சுவிசேஷத்தை கேட்டோம்? ஏதோ ஒரு விதத்தில் வாழ்க்கையின் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு சிலர் கிறிஸ்தவ பிள்ளைகளா பிறந்திருக்கலாம். இந்த பொண்ணு கிறிஸ்தவ பொண்ணு கிடையாது. நம்ம யாருமே கிறிஸ்தவர்கள் இங்கே கிடையாது. நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம ஆண்டவர் சந்தித்தார். அவரை அறியக்கூடிய அந்த கிருபையை நமக்கு கொடுத்தார். நாம அப்போ இதை எங்க சொல்றார்? யோவான் சொல்றாருன்னா, நாம் ஜெயித்திருக்கிறோமா? ஹல்லேலூயா. இயேசுவை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் நீங்கள் ஜெயித்திருக்கிறீர்கள். எப்படி ஜெயித்திருக்கிறீர்கள்? இயேசுவை ஆண்டவர் சொல்ல முடியாத அந்த கூட்டத்திலிருந்து இயேசுவை ஆண்டவர் என்று சொல்லுகிற ஜெயத்தை கர்த்தருக்கு உங்களுக்கு கொடுத்த கைகளை தட்டி ஆண்டவர் மேம்படுத்துங்கள். அப்ப ரட்சிப்பு. இந்த இடத்தில் சொல்லுகிறார், தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் ரட்சிப்பே ஒரு பெரிய வெற்றி. ஏன்னா உலகத்தில் இருக்கிற அந்த இயேசுவை வேற வேற விதமாக என்ன பண்ணுகிறானே, அவன் இல்ல உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். இந்த பெரியவர் என்ன செஞ்சிட்டாரு? இன்னைக்கு இயேசுவை ஆண்டவர் என்று உங்களுக்கு விசுவாசிக்கிற கிருபையை கொடுத்து உங்களை ஜெயிக்கிறவர்களாக மாற்றி இருக்கிறார். இப்ப அவனை மட்டும் இல்ல, நீங்க எல்லாத்தையுமே ஜெயிப்பீங்க. நீங்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். யூ ஆர் மோர் தென் கான்கரர் only through Jesus. இயேசுவின் மூலமாக தேவன் உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறார். அப்ப நீங்க தோத்துருவீங்கன்னு பயப்படவே கூடாது. எப்போ இயேசுவே ஆண்டவர்னு சொல்லிட்டீங்களோ அங்கே உங்க ஜெயம் ஆரம்பித்து விட்டது என்று இந்த பகுதி சொல்லுகிறது. அப்ப நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், ரட்சிக்கப்பட்டவங்க என்னமோ இயேசுவே ஆண்டவன் கையை உயர்த்திட்டு வந்துட்டோங்க, ஒன்னும் பெரியசா ஒன்னும் தெரியல. இல்ல அதுவே பயங்கரமான வெற்றி என்று இந்த பகுதி சொல்லுகிறது. புரியல எனக்கும் கூட. என்ன உங்களை ஜெயித்தார்கள், அவர்களை ஜெயித்தோம், என்ன ஜெயம்? ரட்சிப்பே ஒரு பெரிய ஜெயம். ஆமென். அந்த ஜெயத்தை ஆண்டவர் கொடுத்துட்டாருன்னா மற்ற ஜெயத்துக்கு நம்ம யோசிக்கணுமா? ஹல்லேலூயா. ஏன்னா உங்களுக்குள்ள இருந்து செயல்பட போகிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சரி, வாசிக்கலாம். அதுக்கு ஆதாரமாய் சில வசனங்களை. இது சாதாரண ஜெயம் இல்லை. சொல்லுவோமா? சாதாரண ஜெயம் இல்லை, பெரிய ஜெயம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 13 முதல் 20 வசனங்கள். பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசையில் வந்தபோது தம்முடைய சீசரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகள் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இதே தான் அவனு சொன்னான். என்ன சொன்னா? நீதான் இயேசுதான், நீதான் கிறிஸ்து, நீதான் அபிஷேகிக்கப்பட்டவர், நீதான் தேவகுமாரன், நீதான் ஆண்டவர் சொன்னான். அதுக்கு ஆண்டவர் என்னென்ன சொல்றாரு பாருங்க. இதை கேட்டோன்னு அப்ரிஷியேட் பண்றாரு. ஏய் பேதுரு, நீ யாடா சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க. யோனாவின் குமாரனாகி சீமோனே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன்டா, நீ பாக்கியவான். உன் மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு சொல்லல,
ஏன்னா இதை சொல்லணும்னா உலகத்தில் இருக்கிறவரையும் பெரியவர் வந்தாதான் நீ சொல்ல முடியும். பரலோகத்தில் இருக்கிற என் பிதா உலகத்தில் இருக்கிறவர் அல்ல, உலகத்தில் இருக்கிற உன் தகப்பனோ உன் மாம்சமோ உன் ரத்தமும் அல்ல. தேவனுடைய மகனே, பிள்ளைகளே, மகள்களே கேளுங்கள், பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். அதனால சொன்ன ரட்சிப்பு தேவன் உண்டாகிறது. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், உன் பேர் பீட்டர், நீ இப்ப பீட்டர். ஆனா இது உனக்கு தெரிஞ்சதுனால நீ பயங்கரமான அளப்போர், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். அதாவது இயேசு ஆண்டவர் நீ சொன்னியே, இதுதான் அன்னைக்கு முதல்ல சொன்னவன் பேதுரு. இயேசுவை ஆண்டவர் என்று அந்த நாளில் முதலில் சொன்னவர் பேதுரு. அப்ப பேதுரு சொல்றாரு, இப்ப நீ சொன்னீல இயேசுவை ஆண்டவர்னே, இந்த வெளிப்பாட்டின் மேல் தான் சபையை கட்ட போறேன். சபையை எங்க நிக்க போகுது? சபைக்கு ஆதாரம் என்ன தெரியுமா? இயேசு ஆண்டவர் என்பதுதான் சபையின் ஆதாரமே. இந்த வெளிப்பாட்டின் மேல் என் சபையை கட்ட போகிறேன் பேதுரு. பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வதில்லை. எந்த பாதாள சக்தியும் அதை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா உலகத்தில் இருக்கிறவரிலும் பெரியவருடைய காரியம் இது. இது சாதாரண விஷயம் நினைச்சுக்காத. நீ சொல்லிட்டியே இயேசுவே ஆண்டவர்னு, இது ஏதோ ஒரு சாதாரண ஸ்டேட்மெண்ட் இல்லடா, இது பயங்கரமான ஸ்டேட்மெண்ட். இயேசுவை ஆண்டவர் என்று சொன்ன உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் பயங்கரமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பரலோகத்துக்கு நேரே சொல்லியிருக்கிறீர்கள். இட்ஸ் வண்டர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட், அமேசிங் ஸ்டேட்மெண்ட், பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பாயிண்ட் சொல்றாரு. பூமியில் நீங்க எதை கட்டுறியோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டு இருக்கும், பூலோகத்தில் நீ எது கட்டப்பட்டது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும் என்றார். அப்பொழுது தாம் கிறிஸ்துவாக இயேசு என்று ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு தாம் சீசர்களுக்கு கட்டளையிட்டார். அவர் என்ன சொல்றாரு? இந்த வெளிப்பாடு பாதாளத்தையே நசுக்க போது, இது என்ன பண்ண போது? சில கீ கொடுக்க போகுது, உனக்கு சில சாவிகளை கொடுக்க போகுது. எப்படின்னா, என்ன விதமான சாவி இந்த வெளிப்பாடு கொடுக்கும்னா, பரலோகத்தையும் பூமியும் எப்படி கனெக்ட் பண்ணுங்கிற சாவியே இது கொடுத்துரும். நீ சொன்ன ஸ்டேட்மெண்ட் உனக்கு என்ன கொடுக்க போகுது? பூமியும் பரலோகத்தையும் எப்படி கனெக்ட் பண்ணுகிறது என்கிற அந்த பெரிய காரியத்தை இது கொடுக்க போகிறது. ஏன்னா இப்ப யார்ட்டையும் சொல்லாத, உனக்கு தெரிஞ்சிருச்சு இது பயங்கரமான விஷயம். கொஞ்ச நாள் யார்ட்டையும் சொல்லாம பத்திரமா பார்த்து. ஏன் தெரியுமா? நான் போய் பாதாளத்தின் திறவுகோள்களையும் மரணத்தின் திறவுகோள்களையும் மறித்து உயிரோட எழுந்து பிசாசு பிடுங்கிடுவேன். அது வரைக்கும் இதை யார்ட்டையும் சொல்லிடாத. பயங்கரமான ஸ்டேட்மெண்ட். கீப் இட் இன் சீக்ரெட் ஃபார் சம் டைம். காலத்துக்கு முன்னாடி உனக்கு தெரிஞ்சு போச்சு. இது லேட்டாக தான் தெரிஞ்சிருக்கணும். பட் பிதாவும் மேல் என்ன பண்ணிட்டார்? இறக்கம் வச்சு முன்னாடியே சொல்லிட்டார், பத்திரமா வச்சுக்கோ, கொஞ்ச நாள் யார்ட்டையும் சொல்லாதே, நான் போய் அந்த எல்லாத்தையும் பிடுங்கிடுவேன். இப்போ மரணத்தின் திறவுகளும் பாதாளத்தின் திறவுகளும் எங்கிட்ட இருக்கு. இப்போ நீ என்ன பண்ணு? கனெக்ஷன் கொடு பரலோகத்துக்கும் பூமிக்கும். இங்கேருந்து நீ என்ன பண்ணியோ அது அங்கே நடக்கும். ஹல்லேலூயா. அப்போ த சிம்பிள் ரெவலேஷன் who is Jesus is everything. இயேசு யார் என்று நீங்களும் நானும் பெற்றுக்கொண்ட இந்த சாதாரண அடிப்படையான ஆரம்ப விசுவாசம் எல்லா வெற்றிக்கும் திறவுகோல் என்று இயேசு சொல்லுகிறார். இதெல்லாம் தெரிஞ்ச யூதன் தான் எழுதுறார், உலகத்தில் இருக்கிறவனில் உங்களில் இருக்க பெரியவர். ஹல்லேலூயா. அப்போ 1 யோவானை நம்ம தொடர்ந்து பிரசங்கம் பண்ணி தான் ஆகணும். நீங்க சாதாரணமா நினைக்கிற காரியங்கள் தான் கர்த்தருக்கு பெருசா இருக்கு. அதுக்கு சொல்றேன், நீங்கள் சாதாரணமா எண்ணுகிற காரியங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் மிகவும் பெரிதாக இருக்கு. அதனால நம்ம என்ன பண்றோம்? சில விஷயத்தை நம்ம எதை ரொம்ப சாதாரணமா நினைக்கிறோமோ கர்த்தர் அதை கொண்டுதான் பெரிய காரியங்களை செய்கிறார். அந்த ஞானத்தை கடைசி நாட்கள் ஆண்டவர் நமக்கு கொடுக்கும்படி நான் விரும்புகிறேன், நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அவங்களை நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. அவர்கள் உலகத்துக்குரியவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள் தேவனுக்குரியவர்கள் கிடையாது. அவர்கள் உலகத்துக்குரியவைகளை பேசுகிறார்கள். உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கும். நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான், தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறது இல்லை. இதனாலே சத்தியாவினதென்றும் மஞ்சகாவினதென்றும் அறிந்திருக்கிறோம். சத்தியாவி என்ன பண்ணும்? இயேசுவையும் தேவனுடைய காரியங்களுக்கு செவி கொடுக்கும். வஞ்சகாவி என்ன பண்ணும்? அது தேவனுடைய காரியங்களுக்கு செவி கொடுக்காது. ஏன்னா தேவனுடைய காரியங்களுக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை. தேவனுடைய ஆவியானவருடைய காரியங்கள் வேற,
தேவனை எதிர்க்கிற உலகத்தின் ஆவி அந்த கிறிஸ்து, அது டோட்டல், அது பிசாசின் ஆவிகளுக்குரிய காரியங்கள் வேற. அது இதுக்கு செவி கொடுக்காது. எப்படி செவி கொடுக்கும்? கொடுக்காதுதான் வேதம் சொல்லுகிறது. அது செவி கொடுக்கலன்னா அதை பார்த்து நீ எந்த ஆச்சரியமும் படாத. அது செவி கொடுக்காது. தேவனால் பிறந்தவன், தேவனால் உண்டானவன் தேவனுடைய காரியங்களுக்கு செவி கொடுப்பான். அவன் கொடுப்பான். அதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் இவன் யார் என்று. தேவனுக்கு செவி கொடுக்கிறவன், தேவனுடைய வசனங்களுக்கும் தேவனுடைய ஆவியானவருக்கும் செவி கொடுக்கிறவன் இயற்கையாவே கொடுப்பான். ஏன்? அவன் தேவனால் உண்டானவன். நீங்கள் நானும் தேவனால் உண்டாயிருக்கிறோம். உங்களுக்கு பிரசங்கம் பிடிக்கும், உங்களுக்கு இருக்கிற உற்சாகம் தேவனற்றவனுக்கு இருக்கும் என்று நாம் எப்படி எதிர்பார்க்க முடியும்? நமக்கு தெரியுது இது பிரமாதமான செய்தின்னு. அவனுக்கு அது பிரமாதமே இல்லை. அவனுக்கு அது ரொம்ப துச்சமாய் நினைப்பான். ஹல்லேலூயா. 7ஆம் வசனம். பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவும். ஏனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்தவரை இருந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்தில் அனுப்பினதினாலே, கிறிஸ்மஸ், தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தன்னுடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. பிரியமானவர்களே, இவ்விதமாய் தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாக இருக்கிறோம். தேவனை ஒருவரும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். அவருடைய அன்பும் நமக்குள் பரிபூர்ணப்படும். அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்தருளினாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். இந்த டோட்டல் பேசேஜ் அன்பை பற்றி சொல்லுது. ஃபஸ்ட்டு ஜெயிச்சதை பற்றி சொன்னார், நாம் தேவனால் பிறந்திருக்கோம்னு. இப்போ அன்பை பற்றி பேசுகிறேன். இந்த மொத்த வசனத்துக்கு ஏன்னா ஒரே ஸ்ட்ரெச்சாக வாசிச்சேன்னா, இந்த மொத்த பகுதிக்கும் என்ன விளக்கங்கிறதுக்கு எது பதில்னு கேட்டிங்கன்னா 10ஆம் வசனம் தான். நிறைய பேருக்கு தேவ அன்புனா என்னன்னு புரிஞ்ச மாதிரி இருக்குது, புரியாத மாதிரி இருக்குது. இன்னைக்கு நான் வேத வசனத்தின் அடிப்படையில் நான் விளக்க விரும்புகிறேன். நான் பிரசங்கம் பண்ணுறதுனால அது எனக்குள்ளே பூர்ணப்பட்டுட்டு நான் சொல்ல வரல. அதனால் நீங்களும் அப்படி எடுத்துக்க வேணாம். ஆனால் என்னங்கிறத அட்லீஸ்ட் புரிஞ்சுக்கிட்டோம்னா அதில் நடக்க நாம் என்ன பண்ணலாம்? ஆவியானுடைய உதவியோடு நாம் அதை பழகி கொள்ளலாம். ஏன்னா புரிய மாட்டேங்குது தேவனுடைய அன்புனா. அன்பு அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுகிறோம்? 10ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? ஒரு வார்த்தை எங்க இருக்கிறது பாருங்க, கிருபாதார பலி. சொல்லுவோமா? கிருபாதார பலி. அந்த கிருபாதார பலியை வச்சுதான் நம்ம தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ள முடியும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, வழக்கமா அன்பு அப்படின்னு சொல்லும்போது, இப்போ நம்ம ஒருத்தரை அன்பு கூறுகிறோம், ஒருத்தரை நேசிக்கிறோம், ஒருத்தரை லவ் பண்றோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுகிறோம்? நம்ம தான் அதை இனிஷியேட் பண்ணுறோம். ஒரு சிலர் ஆப்போசிட்டில் இனிஷியேட் பண்ணுவாங்க. இல்லை, ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் இனிஷியேட் பண்ணால் தான் அங்கே அன்பு ஆரம்பிக்கிறது. அது முதல் காரியம். யாராவது ஒருத்தர் என்ன பண்ணணும்? முதல்ல இனிஷியேட் பண்ணணும். யாரோ ஒருத்தர் சொல்லணும், நான் உன் மேலே அன்பாக இருக்கேன்னு சொல்ல ஆரம்பிக்கணும். சரி, இங்கே தேவன் நம்ம மேலே அன்பாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் நம்மில் அன்பு கூர்ந்தார். இப்போ இந்த இடத்துல தேவன் தான் அவருடைய அன்பை இனிஷியேட் பண்ணணும். ஏன்னா அவர் எப்படிதான் வேதம் சொல்ல, தேவன் நம்மில் முந்தி அவர் தான் நம்மில் அன்பு கூர்ந்தார். ஆகவே நாமும் அவரை நேசிக்கணும் அப்படின்லாம் பின்னாடி எழுதுறார். அப்போ இந்த இடத்துல லவ்வை இனிஷியேட் பண்ணது யார்? நீங்களா தேவனா? தேவன். சரி, அப்படி தேவன் இனிஷியேட் பண்ணலன்னா என்ன ஆயிருக்கும்? தேவன் தன்னுடைய அன்பை நமக்காக இனிஷியேட் பண்ணலன்னா டேஞ்சர், நம்ம எல்லாம் கெட்டு போயிருப்போம். ஒருவேளை தேவன் அந்த அன்பை நமக்காக அவர் தான் லவ் பண்றதுக்கு முதல் ஸ்டெப் எடுத்து நம்மளை நேசிக்கணும்னு அவர் முடிவு எடுக்காம இருந்தா, இயேசுவை இந்த பூமிக்கு கிருபாதார பலியா கொடுக்காம இருந்தா நாம் அழிந்து போயிருப்போம். எத்தனையோ ஜனங்கள் இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக புறஜாதிகளாக நம்முடைய தேசங்கள் போல வாழ்ந்த ஜனங்கள் இயேசுவை அறியாமலேயே அழிந்து இருக்கிறார்கள். ஆனால் நாம் பாக்கியவான்கள். நம்முடைய தலைமுறையில் இயேசுவை தேவன் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனாலும் இந்த தலைமுறையிலும் அவரை வேணான்னு சொல்றவங்களை பத்தி நான் என்ன சொல்ல முடியும்? இப்போ இந்த தேவனுடைய அன்பை இனிஷியேட் பண்ணது யாரு? தேவன். சரிங்களா? அவர் இனிஷியேட் பண்ணலன்னா அது டேஞ்சர். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இனிஷியேட் பண்ணலன்னா டேஞ்சர். அது போலவே இன்னொரு விஷயம், தேவன் அன்பை இனிஷியேட் பண்ணும்போது அவருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் ஈகோவை விட வேண்டியதா இருந்துச்சு. அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம ஒருத்த மேல அன்பா இருக்கும், ஆனா அந்த அன்பை அவங்க ஏத்துக்கலாம் அல்லது ரிஜெக்ட் பண்ணலாம். அதை மதிக்கலாம், அதை மதிக்காம போகலாம். தேவனுடைய அன்பும் அப்படிதான்.
தேவன் தன்னுடைய ஈகோவை விட்டு அவராவே வாலண்டரியா கட்டாயமா அவரே நம்ம அன்பு கூற வருகிறாரு. ஆனாலும் அவருக்கு தெரியும் ஒரு சிலர் இந்த அன்பை என்ன பண்ணலாம், ரிஜெக்ட் பண்ணலாம், அவரை டிசப்பாயிண்ட் பண்ணலாம், அவரை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணலாம், அவருக்கு மரியாதை கொடுக்காம இருக்கலாம். இதெல்லாம் அவருக்கு தெரியும். உலகத்தில் இன்னைக்கு அதெல்லாம் நடக்குதா இல்லையா? ஆனாலும் அவர் என்ன பண்ணாரு, வேற வழியே இல்லை. நீ ஏத்துக்கிட்டாலும் நீ ஏத்துக்காவிட்டாலும், நீ என்னை நிராகரிச்சாலும், என் மனதை துக்கப்படுத்தினாலும் பரவாயில்லை, நான் இனிஷியேட் பண்ணுகிறேன் அப்படின்னு பண்ணாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் பண்ணலன்னா டேஞ்சர். அதே சமயத்துல தேவன் இந்த அன்பை இனிஷியேட் பண்ணணும்னா சும்மா இனிஷியேட் பண்ண முடியாது. ஏன்னா மனுஷன் பாவியா இருக்கிறான், தேவன் பரிசுத்தமானவரா இருக்கிறாரு. இப்போ இந்த அன்பை இனிஷியேட் பண்ணலன்னா இவன் அழிஞ்சிருவான். அதே சமயத்துல இவனோட போய் அன்பு கூறணும்னா இவனோட போய் நான் சேர முடியாது. ஏன்னா பாவம் இருக்கு. இந்த பாவத்துக்கு முதல்ல ஏதாவது நான் டீல் பண்ணணும். இந்த பாவத்தை டீல் பண்ணாம நான் என்ன பண்ண முடியாது, இவன் மேல அன்பு கூற முடியாது. அப்ப என்ன பண்ணுகிறார், கிருபாதார பலின்னு சொல்லப்படுகிறது. இயேசு அனுப்பினாராம். என்ன கிருபாதார பலி? அதை பிரிச்சு வாசிக்கணும். கிருபைக்கு ஆதாரமான ஒரு பலி. தேவன் என்னை நேசிக்க பரலோகத்திலிருந்து தன்னுடைய அன்பை இனிஷியேட் பண்ணினார். அப்படி இனிஷியேட் பண்ணால்னா நான் அழிஞ்சிருவேன். ஆனா அதே சமயத்தில் அதை இனிஷியேட் பண்ணணும்னா அதுக்கு ஒரு பலி செலுத்த வேண்டியதா இருக்கிறது. நான் பாவியா இருந்தபடினாலே அவர் என்ன பண்ணுகிறார், இயேசுவை என் மேல் வைக்க போகிற கிருபைக்கு தேவன் ஒரு பலி செலுத்தினால்தான் என் மேல் அவர் கிருபையே பாராட்ட முடியும். இன்னைக்கு கிருபை பத்தி இவ்வளவு பேசுகிறோம். இந்த கிருபையை தேவன் என் மேல காட்டணும்னா அதுக்கு என்ன ஆதாரம், ஒரு பலி வேண்டும். அந்த பலிதான் ஆதாரமாய் இருக்கிறது. அதுதான் கிருபாதார பலி. அந்த பலியை செலுத்தி என்னில் அன்பு கூறுகிறார். இதெல்லாம் புரிஞ்சாதான் தேவனுடைய அன்பு நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார் புரியும். அதாவது என்ன செய்ய வருகிறார், இப்படி நான் கொஞ்சம் வெளிப்படையா சொல்லுகிறேன். என்னை நேசிக்கிறார், நான் பாவியா இருக்கிறேன், என்னுடைய பாவ தண்டனையை அவர் என்ன பண்ணணும், என் மேல் இருக்கிற தண்டனையை ப்ரொபிஷியேஷன் சொல்லுவாங்க. தேவனுக்கு கோபம், மனிதர்கள் மேல், பாவிகள் மேல் கோபம். இந்த கிருபாதார பலி என்ன பண்ணுகிறது, தேவனுடைய கோபத்தை அமைதி பண்ணுகிறது. தேவனுடைய கோபத்தை யாராவது ஒருவர் சாந்தப்படுத்தி தான் ஆக வேண்டும். கோபமாவே தேவன் கடைசி வரைக்கும் இருக்க முடியாது. இந்த இயேசு கல்வாரி சிலுவையில் பலியான போது அங்கே வேதம் சொல்றது தேவனுடைய கோபாக்கினை அவர் மேல் வந்தது. கர்த்தருடைய கோபத்தின் அக்கினி முழுவதையும் இயேசு மேல் போட்டார். அவரை தகித்தார், பலியாக்கினார். எப்படி அந்த அக்னி பலிபீடத்தில் பலி எரிந்து போகுமோ அப்படி இயேசு அங்கே பலிபீடத்தில் சாம்பலானார். தேவனுடைய கோபாக்கினை அவர் எரித்தது. அப்போ நான் சொல்லுகிறேன், இது ஏதோ இன்னொரு ஆளை கொடுத்தது மாதிரி இருக்கு இல்லையா, இன்னொரு ஆளுக்கு தண்டனை கொடுத்தது மாதிரி இருக்கு. நான் சொல்லுகிறேன், தேவன் தனக்கே தண்டனை கொடுத்தார். ஏன்னா தேவனையும் தேவனுடைய குமாரனையும் பிரிக்க முடியாது. பிதாவும் குமாரனும் ஒன்றாக இருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் இயேசுவா. ஆனா பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் என்று திருத்துவமாய் இருந்தாலும் பிதாவாகிய தேவன் குமாரனை தண்டித்தது எதுக்கு ஈக்குவல் கேட்டீங்கன்னா அது தனக்கு தானே தண்டனை கொடுத்ததுக்கு சமம். நான் சொல்லுகிறேன், தேவனுடைய அன்பு அதை இனிஷியேட் பண்ணவில்லை என்றால் நாம் அழிந்து விடுவோம். அதே சமயத்தில் தேவனுடைய அன்பை இனிஷியேட் பண்ண ஒரு பலி தேவைப்படுகிறது. இந்த இடத்தில் கர்த்தர் என்ன செய்கிறார், ஒரு விதத்தில் சொன்னார், தன்னையே தானே தண்டித்துக் கொண்டார். என்ன நேசிக்கணும்னா அவர் தன்னைத்தானே தண்டிக்க வேண்டியதா இருந்தது. அப்போ தேவன் என்ன விதமான அன்பை நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார்னா, சகோதரரிடத்தில் அன்பு கூறுறதுன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மை தாமே தண்டித்து கொள்ளுகிற ஒரு அன்பு. இவன் தகுதி இல்லைதான், இவன் செய்த துரோகம் ரொம்ப பெருசுதான், ஆனா அவன் துரோகத்தை என் மனசு அப்படியே வச்சுக்குது. என்னுடைய சுயம் சொல்லுது அவனை நீ பழி வாங்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய மாம்சம் சொல்லுகிறது. நான் என்ன பண்றேன், என் மாம்சத்தை நானே தண்டிக்கிறேன். முடியாது, நான் அவனுக்கு தீமை செய்ய முடியாது என்று சொல்லி என்னை நானே எனக்கு தானே தண்டனை கொடுத்து அவனை அன்பு கூறுவதுதான் தேவனுடைய அன்பு. அன்பு கூற முடியாதவர்களை அன்பு கூறணும்னா பிரசங்கம் பண்றது ஈஸி, இன்னும் சொல்ல போனா ஜீவனை கொடுக்கறது கூட ஈஸி. இப்ப இவனை ரட்சிப்பதற்காக நான் மறிக்க வேண்டும் சொன்னா நான் மறிப்பது ரொம்ப ஈஸி. அது இப்படிங்கிறதுக்குள்ள மறுத்து போயிடும் நிம்மதி. ஆனா என் சுயத்தை கொள்றேன் பாருங்க, எனக்கும் அவன் மேல இருக்கிற பகையை நான் கொள்றேன் பாருங்க. இதைத்தான் தேவன் செய்தார், தன்னைத்தானே கொன்று விட வேண்டும். தேவன் தனக்கு தானே தண்டனை கொடுத்தார் என்னை நேசிக்க.
தேவன் தன்னையே தண்டித்தார் எனக்கு ஜீவனை கொடுக்க. இதைத்தான் அந்த அதிகாரம் சொல்லுகிறது. சகோதரிடத்தில் நாம் அன்பு கூற வேண்டும் என்று சொன்னான். யோசேப்பு ஒரு சிறந்த உதாரணம். யோசேப்பை எல்லா அக்கிரமம் பண்ணினவர்கள் யார்? சகோதரர். ஆனால் அவன் எகிப்து தேசத்திலே இவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கிற இடத்துல இருக்கிறான். எல்லாரும் வராங்க. அவன் தாய் ராகேல். ராகேலோட வயிற்றுல பிறந்த 2 பிள்ளை தான். ஒன்னு யோசேப்பு, இன்னொருத்தன் பென்யமீன். அவன் நினைச்சிருந்தான்னா பென்யமீனையும் அவன் அப்பா யாக்கோபை மட்டும் எகிப்துல பத்திரமா வச்சுக்கிட்டு மிச்ச எல்லாரையும் தீர்த்து கட்டி இருக்கலாம். கர்த்தர் அவனுடைய கையில கொடுத்தார். அப்போ யோசேப்பு அழுதான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன் தெரியுமா? அவன் தனக்கு தானே தண்டனை கொடுத்து கொண்டான். அவன் பயப்படுறான், எப்படியும் இவன் நம்மளை கொண்டுடுவான்னு. அவன் சொல்றான், நான் உங்களுக்கு தீமை செய்ய மாட்டேன். அது இயேசுவுக்கு அடையாளமான ஒரு படம். யோசேப்பு தன்னை தானே கொன்று கொண்டான். ஏன்னா அவன் அனுபவித்த எல்லா தண்டனைகளும் எதுக்குமே அவன் பாத்திரவானே கிடையாது. அவன் குழியில போட்டதுக்கு அவன் பாத்திரவான் கிடையாது. போத்திபாரின் மனைவியின் பொய்யினால் அவன் சிறைச்சாலையில் இருந்ததும் அவன் பாத்திரம் கிடையாது. எந்த தப்பும் செய்யாத தண்டனைகள் அனுபவித்தான். இயேசு எந்த தப்பும் செய்யாத தண்டனைகளை அனுபவித்தார். அப்ப தேவனுடைய அன்புங்கிறது நம்ம தப்பு செய்கிறதுனால தண்டனை அனுபவிக்கல. சில வேளையில் நாம் தவறே செய்யாவிட்டாலும், அவர்களுக்கு விரோதமாய் காரியமே செய்யவிட்டாலும், அவர்களுக்காக நம்மை நாமே தண்டித்துக் கொள்ளுகிறது தான் தேவனுடைய அன்பாயிருக்கிறது. அந்த தண்டிக்கிறது அந்த இடம் தான் சிலுவை. அப்படி நம்மளும் சொல்லுவோம், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க கூடட்டும், ஆகிலும் தேவனே உம்முடைய சித்தமாக கடவுது என்று சொல்லி அங்கே நாம் நம்மை கொன்று விட்டால் தேவனுடைய அன்பில் நாம் ஆப்ரேட் பண்ண முடியும். இட் இஸ் நாட் ஈஸி. இட் இஸ் ஈஸி டு ப்ரீச். ரொம்ப அழகாக நான் பிரசங்கம் பண்றேன். ஆனா இதுக்கு கிருபை தேவைப்படுகிறது. தேவன் உதவி செய்தால் ஒழிய, கர்த்தர் நம்மை பலப்படுத்தினால் ஒழிய, கெத்செமனையில் இயேசுவை பலப்படுத்தினது போல ஆண்டவர் உங்களையும் என்னையும் பலப்படுத்தினால் ஒழிய இந்த 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தை நம்மால் நிறைவேற்ற முடியாது. காரணம், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பு இனிஷியேட் பண்ணினார். அந்த அன்பு ஈகோவை விட்டு தன்னை மதிப்பார்களோ மதிக்க மாட்டார்களோ தெரியாது. அவர் மனு அவதாரம் எடுத்து பூமிக்கு வந்து விட்டார். கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறோம். இன்னைக்கு கிறிஸ்துமஸ் இதுதான் கொடுத்துட்டு இருக்கேன். வந்துட்டாரு. ஆனா கடைசியில் என்ன செய்ய வேண்டியது இருந்தது? மற்றவர்களுக்கு ஜீவனை கொடுக்க தன்னைத்தானே அவர் தண்டித்துக் கொள்ள வேண்டியது இருந்தது. ஒரு பாவம் அறியாத தேவன் அவரை பாவமாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு நீதி மரியாதை நீங்கள் நானும் நீதிமான்களாய் மாறுவதற்கு அந்த கிருபைக்கு ஆதாரம் இயேசு அந்த செய்த பலி. புரிந்தது? அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்தரிலிருந்தனாலே, ஆவியானவரை நமக்கு கொடுத்தபடினாலே நாம் அவரிலும் நிலைத்திருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். ஆகவே எப்படி ரட்சிப்புக்கு உலகத்தில் இருக்கிறவரிலும் உங்களில் இருக்கிற பெரியவர் உதவி செய்தாரோ, அப்படியே இந்த விதமான அன்பை செலுத்துவதற்கும் அவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். இங்க கிருபை புதிய ஏற்பாடுனாலே இங்க நம்ம முயற்சி அல்ல, தேவன். என்னால செய்ய முடியாதுங்க, நிச்சயமா என்னால். ஆனால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. உங்களால முடியாததுதான், ஆனால் விசுவாசித்தால் நீங்களும் நானும் இதை செய்ய முடியும். அப்படி செய்யும் போது என்ன பண்ணுவாராம்? தேவன் நம்மில் நிலைத்திருப்பார். நாம் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை நமக்கு தேவன் கொடுப்பார். இயேசு கேட்ட எல்லாவற்றையும் கொடுத்த தேவன் நமக்கு கொடுப்பார். நாம் சகோதரத்தில் அன்பு கூற அழைக்கப்பட்டிருக்கிறோம்.